மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்காக ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படிலாம் நடத்த போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸும் நான் நடத்தி கொடுத்தேன். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எஸ்ஐ, அதாவது PCSIக்கான ரெக்யூர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் போலீஸ் அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடத்த போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸில் நம்ம என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இதில் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸ் ரெண்டுமே இருக்கும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துருவோம். டெய்லி கிளாஸஸ் மற்றும் வந்து ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்கும். டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவு நீங்கள் ஸ்கூல் புக்கை படிக்கிறது பெட்டர். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் ப்ளஸ் வந்து அந்த டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். டவுட் கிளாரிஃபிகேஷன் செக்ஷனும் வந்து நம்ம தனியாக கொடுத்துருவோம். சரிங்களா? அதாவது ரெக்கார்டட் கிளாஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்கும். அந்த லைவ் செக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு லைவ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லைவ் செக்ஷன் முடிஞ்ச உடனே அதுலேயே நம்ம வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? லாஸ்ட் மினிட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி முக்கியமானலாம் வந்து ரிவிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய பயிற்சி மையத்தோட தொலைபேசியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது அப்டேட்னா நம்ம அதில் தான் கொடுப்போம். சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கானது அப்படின்னா நீங்க வீட்ல இருந்தே படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நம்முடைய ஆன்லைன் கிளாஸும் வந்து அப்படிதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு வந்து கிளாஸஸ் வேணாம், ஜஸ்ட் வந்து நான் டெஸ்ட் மட்டும் எழுதினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக 2026ஆம் ஆண்டுக்கான போலீஸ் தேர்வுக்கான சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதனுடைய பேட்ச் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கோம். இது வந்து பேட்ச் 2. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. 6 மாத காலம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நடக்கும். 65 தேர்வுகள் நடத்துறோம். 6500 வினாக்கள் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இதை பத்தி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு PDF சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை நியூ ஸ்டூடெண்ட்க்கு வந்து 2500. நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட், அதாவது நம்ம அகாடமியில் இது முடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா 2000 பே பண்ணா போதும். இதோட ஷெடியூல் ஃபுல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன். சரிங்களா? முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 25ஆம் தேதி நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட். இந்த ஃபுல் டெஸ்ட்டை எழுதிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க அனலைசிஸ் பண்ணிக்கணும். இப்போ பிசிக்ஸ்ல எத்தனை மார்க் எடுத்திருக்கோம், கெமிஸ்ட்ரியில் எத்தனை மார்க் எடுத்திருக்கோம், இன்னும் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் பேட்சுக்குள்ள போறோம். முதல் தேர்வு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குது. சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. முழுக்க ஸ்கூல் புக்கை தான் நம்ம நடத்த போறோம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் போயிடலாம். இப்ப இதுதான் வந்து நம்ம நடத்த போறோம். இது எங்க இருந்து, இது வந்து என்ன புத்தகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நடத்த போறது 10th ஜியோகிராஃபில யூனிட் நம்பர் 1 வந்து நடத்த போறோம். ஓகேங்களா? நம்மளுடைய எல்லா லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸும் இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்களோ இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இந்தியாவின் அமைவிடம் மற்றும் நிலத்தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றனால இது நோட்ஸா கொடுத்துருக்கேன். மத்த எல்லா கிளாஸஸுமே எப்படி சார் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புக்கோட PDF இருக்கு இல்லையா, அந்த புக்கோட PDF, அதாவது ஸ்கூல் புக்கோட PDF அப்படியே ஓபன் பண்ணி டைரக்டா நம்ம நடத்த போறோம். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப 6th ஹிஸ்டரி வச்சுக்கோங்க. இந்த 6th ஹிஸ்டரின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் எடுத்துட்டு அந்த ஸ்கூல் புக்ல உங்களுக்கு வந்து நம்ம வரி வரியா நடத்த போறோம். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னால இதுக்கு போறோம். இப்ப இதை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தோங்கியது அப்படின்றத இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புத்தகத்தை நம்ம புரிய வைக்க போறோம். ஓகேங்களா? ஆனா இப்ப 10th ஜியோகிராஃபின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட். அதனால இந்த 10th ஜியோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸா எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம நடத்துறது எல்லாமே நம்மளுடைய பயிற்சி மையத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கோட PDF வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் கரெக்டா நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்தது இப்ப பாத்துடலாம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் அதாவது இந்தியாவை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இந்தியாவை பத்தி இந்த யூனிட் ஃபுல்லாமே இந்தியாவை பத்தி தான் இருக்கும். இப்ப இந்தியாவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியா உலக பரப்பளவின் 7வது பெரிய நாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலக பரப்பளவுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 7வது பெரிய நாடாக வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிய கண்டத்துல 2வது பெரிய நாடு. ஓகேங்களா? உலக பரப்பளவுல வந்து பாத்தீங்கன்னா 7வது, உலக அளவுல இந்தியா 7வது பெரிய நாடு. அதாவது ஆசியாவில இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2வது பெரிய நாடாக அழைக்கப்படுது. இந்தியா ஏனைய ஆசிய பகுதிகளிலிருந்து இமயமலையால் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மற்ற சுத்தி இருக்கிற அந்த ஆசிய பகுதிகளிலிருந்து இமயமலை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பிரிச்சு தனியா வச்சிருக்கு. இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பு வந்து 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? இந்தியா அந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து மேப் கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்தது உலகின் மொத்த பரப்பளவுல 2.4% தான் நம்ம ஆக்குபை பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? மொத்த இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா உலகம் வந்து இவ்வளவு பெரிய உருண்டையில ஒரு புள்ளி, அதாவது 2.4% அவ்வளவுதான். ஓகேங்களா? அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரப்பளவு. ஓகேங்களா? உலகின் பல நாடுகளை விட இந்தியாவின் சில மாநிலங்கள் கூட பரப்பளவு பெரியதா இருக்கு. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.4% தான். இதுலயும் ஒரு சில நாடுகள் இருக்கு இல்லையா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு துபாய், சிங்கப்பூர், இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன நாடுகள். அந்த நாடுகளை விட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் பெருசுன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு உத்தரப்பிரதேசம், பீகார், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிலப்பரப்பு கொண்ட மாநிலங்கள். ராஜஸ்தான் தான் ரொம்ப பெரிய, அதாவது பெரிய மாநிலம் ராஜஸ்தான் தான், அதாவது பாலைவனம் இருக்கிறதுனால. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள். இந்தியா மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் நீளமுடைய நில எல்லையை வந்து பாத்தீங்கன்னா கொண்டிருக்கு. ஓகேங்களா? மொத்தமா 15,200 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நில எல்லையை வச்சிருக்கோம். இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்படி இருக்குப்பா. ஓகேவா? இதுல வந்து நமக்கே தெரியும். ஓகேவா? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. நான் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இப்ப ஜஸ்ட் வாட்சி காட்டுறேன். உங்களுக்கு இது எப்படி புரிய வைக்கணும்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? வடமேற்கு. அப்ப வடமேற்குனா இதான் வடக்கு, இது மேற்கு. இந்த கிராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகள் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். ஓகேங்களா? இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த நாடுகள்லாம் இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கு. அது முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவின் வடக்கு பகுதியில் என்ன இருக்கு? சீனா. ஓகேங்களா? சீனா இங்க இருக்கும், நேபாளம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட நேர் வடக்கு பகுதியில் இருக்கும். பூரானும் அங்கதான் இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவின் கிழக்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வங்காளதேசம் அங்க இருக்கு. அதே மாதிரி மியான்மர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அதிகபட்சமாக இந்தியா. ஓகேங்களா? இப்ப தெற்குல தேவையில்ல. தெற்குல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னே ஒன்று இந்திய பெருங்கடலும் இலங்கையும் இருக்கு. ஓகேங்களா? இந்திய பெருங்கடலும் இலங்கையும் இருக்கு. அதனால அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியா தெரியும்ன்றனால அதை நம்ம கொடுக்காம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட நில எல்லையை பகிர்ந்துக்குதுப்பா. நில எல்லையை பகிரும் போது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 6,156 கிலோமீட்டர் நீளம் உள்ள நில எல்லையை வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்துக்குது. எந்த நாட்டு கூட அப்படின்னா வங்காளதேசத்து கூட. ஓகேங்களா? நம்ம இந்தியாவோட மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வங்காளதேசம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிக நில எல்லையை சுத்தி பகிர்ந்ததுனால இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடா இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி குறைந்த அளவிலான நீளமுடைய நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? 106 கிலோமீட்டர் தான். இதெல்லாம் கேட்டுருவாங்க. இதெல்லாம் கூட்டுறது அப்படியே கொடுப்பாங்க. சரிங்களா? இந்தியா அதிகபட்சமான நில எல்லையை வங்கதேசத்துடன் பகிர்ந்து கொள்கிறது. சரியா? அதே மாதிரி வந்து இந்தியா குறைந்தபட்ச நிலமுடைய நில எல்லையை வந்து ஆப்கானிஸ்தான் பகிர்கிறது அப்படின்னு கேட்டுருவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா பாத்துக்கணும். இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலால் சூழப்பட்டது. நம்ம முன்னாடி சொன்னது. அடுத்தது இந்தியா கிழக்கில் வங்காள விரிகுடாவிலும் மேற்கில் அரபிக்கடலாலும் சூழப்பட்டுள்ளது. ஆமா, கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடாவும் மேற்கில் அரபிக்கடலாலும் சூழப்பட்டிருக்கு. இந்தியாவின் கடற்கரை நீளம் சுமார் 6,100 கிலோமீட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. உங்க புத்தகத்துல இருக்குப்பா. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா? தீவுகளை சேர்த்து இந்தியாவுடைய மொத்த கடற்கரை நீளம் 7,516 7,516.6 கிலோமீட்டர். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னது? இந்தியாவின் கடற்கரை நீளம்னா இந்தியாவோட மேப் இருக்கு இல்லையா? மேல வந்து நம்மளோட மேப் இப்படி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியும் இல்லையா? இதுக்குள்ள இருக்கிற வந்து அந்த கடலோட நீளம் தான் 6,100 கிலோமீட்டர். ஓகேங்களா? நமக்கு சொந்தமா லட்சத்தீவு இருக்கு, முக்கியமான தீவுகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த எடுத்திருக்கிற அந்த சுற்றுலாவெல்லாம் சேர்த்து 7,516.6 கிலோமீட்டர் நீள கடல் எல்லையை கொண்டிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவையும் இலங்கையும், அதாவது இந்தியா முடியுது, இங்க இலங்கை ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிற நீர் சந்தி இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பாக்நீர் சந்தின் பேரு. ஓகேங்களா? இந்த இருக்கு பாத்தீங்களா? பாக்நீர் சந்தி அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா? அடுத்தது இந்தியாவும் உலகமும். இந்தியாவின் அமைவிடம்
மேப் பார்த்தா தான் புரியும். ஓகே, இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசிய நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது. ஓகேவா? இப்போ கிழக்கு இங்கே கொடுத்திருக்கான், கிழக்கு இந்த பக்கம், மேற்கு இந்த பக்கம். அப்ப கிழக்கு மேற்கு, இது வந்து கிழக்கு, இது மேற்கு. கிழக்கு மேற்கு ஆசிய நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? சென்டரா அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இதுல எங்க அமைஞ்சிருக்குன்றத அவன் கீழே கொடுத்திருக்கான். ஓகேங்களா? ஆசியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கூற்றுல கொடுப்பாங்கப்பா, அதனாலதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆசியா. இந்த ஆசியாவுடைய தென்பகுதியில, அதாவது கீழே அமைஞ்சிருக்கு. இது கூட்டுல கொடுத்துருவாங்க, அதனால சொல்லிட்டு இருக்கேன். இந்தியா ஆசியாவின் தென்பகுதியில் அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா, தென்பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. சப்போஸ் இங்க அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆசியாவுடைய வடபகுதியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இங்க அமைஞ்சிருச்சுன்னா ஆசியாவோட கிழக்கு பகுதி, இங்க அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆசியாவோட மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். நம்ம தான் கீழே இருக்கோம், அதனால ஆசியாவினுடைய தென்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆசிய நாடுகளுக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்திய பெருங்கடல் வழி பாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும், அதாவது இந்த இருக்குல்ல பாத்தீங்களா ஐரோப்பிய நாடுகள், இதுதான் ரூட். ஓகேங்களா? இந்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல் இருக்கிறதுனால கிழக்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும், அதாவது மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்கில் உள்ள கிழக்காசிய நாடுகளையும் தொடர்பு உள்ள நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. நீங்க வந்து இந்த மேப் படி யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நாடு இந்த இடத்துல இருக்குன்னா நம்ம இந்த மேற்காசிய நாடுகளோடையும் கிழக்காசிய நாடுகளோடையும் டைரக்டா தொடர்பு கொள்ள முடியாது. ஒரு நாட்டுக்குள்ள, அதாவது ஆசியான்றது பெரிய கண்டம்பா, அந்த கண்டத்துல இங்க ஒரு நாடு இருக்கலாம், இங்க ஒரு நாடு இருக்கலாம். இந்த மாதிரி நாடுகளை தாண்டி தாண்டி நம்ம வரணும். இந்தியாவுடைய அமைவிடம் காரணமாக நம்மளால ஐரோப்பிய நாடுகளுடன் வணிகம் செய்ய முடியுது. இங்கேருந்து நேரக்டா கடல் வழியிலேயே எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியும். சப்போஸ் இங்கேருந்து இந்த பக்கம் போனா கடல் வழியில எடுத்துட்டு போக முடியும். இப்போ குறுக்க ஒரு நாடு இருக்கு அப்படின்னா, இப்ப இங்கேருந்து நம்ம கொண்டு போறோம். இந்த நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனாவுக்கும் நமக்கு ஒரு போர் நடக்குது, சண்டை நடக்குதுனால இப்ப இதை தாண்டி போகணும்னா அவங்களுடைய அனுமதி நம்ம பெறணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அமைவிடம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இதனால் இந்தியா மிக முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிட முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா? இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்காசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரை வந்துன்னா தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் வணிக தொடர்பு கொள்ள உதவுகிறது. நம்ம இங்க மேல சொன்னதுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, இந்த மாதிரி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் ஈஸியா நமக்கு உள்ள போறதுக்கு ஈஸியா இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் மியான்மர் எல்லாத்துக்கும் போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஓகேங்களா? இந்த நில அமைப்பு. ஓகேங்களா? இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, துணை கண்டம்னா என்ன? நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசிய கண்டத்துல இருக்கிறோம். இந்த கண்டம்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கண்டத்துல எல்லா இயற்கை சூழலும் இருக்கணும். சரிங்களா? பாலைவனம் இருக்கணும், பனி பிரதேசம் இருக்கணும், கடல் இருக்கணும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு காடுகள் வசதி இருக்கணும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த மலைகள் இருக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரிமலை இருக்கணும். இந்த மாதிரி ஒரு, அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா இயற்கையும் சேர்ந்து ஒரு இடத்துல மொத்தமா கிடைக்குது அப்படின்னா அதை ஒரு கண்டம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அழைப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆசியா ஒரு கண்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா குளிர் பாலைவனம் இருக்கு, நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பாலைவனம் இருக்குது, கடல் இருக்குது. இது எல்லாமே இருக்கிறதுனால ஆசியா வந்து ஒரு கண்டமா இருக்கு. ஓகேங்களா? இப்ப அந்த ஆசிய கண்டத்துல இந்தியா இருக்கு இல்லையா, இந்த இந்தியாவில எல்லாமே கிடைக்குது. இந்த இந்தியா மற்றும் அதன் அண்டை நாடுகளோடு சேர்ந்து எல்லாமே கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு என்ன சார், இப்ப வந்து என்ன வேணும், பாரத்தீவு எரிமலை இருக்குது நமக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ராஜஸ்தான்ல பாலைவனம் இருக்குது. ஓகேங்களா? உயர்ந்த மலை இமயமலை இருக்குது, பனியும் அங்கேயே இருக்குது, கடல் இந்திய பெருங்கடல் இருக்கு, இந்தாண்ட அரபிக்கடல் இருக்கு, வங்காள விரிகுடா இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கிறதுனால, அதாவது அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, இந்தியா, பாகிஸ்தான், மியான்மர் மற்றும் வங்கதேசம், நேபாளம், பூடான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை குண்டமாக அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்தியா மட்டும் துணை கண்டம் அழைக்கப்படல, இந்த நாடுகள்லாம் சேர்ந்ததுனால அது துணை கண்டம் அழைக்கப்படுது. ஓகேங்களா? இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிம வளங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் அதிக வேறுபாடுகள் காணப்படுவதால் இந்தியா ஒரு துணை கண்டம். நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி இயற்கை நில அமைப்பு வெவ்வேறு விதமான எல்லாத்தையுமே ஒருங்கமைச்சு வச்சிருக்கனால இந்தியா ஒரு துணை கண்டம்னு அழைக்கப்படும். ஓகேங்களா? ஓகேப்பா, முக்கியமானது. அடுத்தது, இந்தியாவினுடைய அமைவிடம் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேப்ல சொன்னதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நோட் பண்ணிச்சோம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ்ன்னு சொன்னோம். அதே மாதிரி 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் முதலும், 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்கம் முதல், 97 டிகிரி 28 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா
கிழக்கு தீர்க்கம் வரையிலும் வந்து பரவி இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி நம்ம செக் பண்றது நான் உங்களுக்கு மேப்ல காட்டுறேன். சரிங்களா? ஓகே, ஓகேப்பா. இங்க நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ். ஓகேங்களா? 37 டிகிரி 6 மினிட்ஸா செக் பண்ணிக்கலாம். ப்ராப்பரா செக் பண்ணிட்டோம்னா ஆமா 37 6. ஓகேங்களா? இப்ப இது மேப்ல வந்து பாத்தீங்கன்னா வடக்குன்றது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி மேல போனா வடக்குப்பா. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வரைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அச்சக்கோடு தீர்க்க கோடுகள் நமக்கு ஒரு டாபிக் இருக்கு, நம்ம ஸ்கூல் புத்தகத்துல இருக்குது. அது தனியா பார்க்கும்போது புரியும். இப்ப வந்து 10th ஜியோகிராஃபி பாக்குறதுனால இப்ப அதை நம்ம பார்க்க தேவையில்ல, ரொம்ப டைம் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப அதன்படி வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து வரணும்ப்பா. ஓகேவா? இங்க பாருங்க, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்களா 8 டிகிரின்னு இருக்கா. அப்போ 8 டிகிரி 4 மினிட்ஸ்ன்றனால இங்க இருந்து ஒரு புள்ளி நகர்ந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கீழே எனக்கு அதாவது நிலநடுக்கோட்டு கீழே இருக்குது, ஜீரோல இருக்குது. ஓகேங்களா? நம்ம அதுல இருந்து மேலதான் போகணும். அப்படி போகும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்ப கீழே இருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் சென்டர் கோட்ல இருந்து. அப்ப வந்து நிலநடுக்கோடு ஜீரோங்கிறது கீழே இருக்கும், அதுக்கு மேலதான் இந்தியா இருக்குது. ஓகேங்களா? இப்ப கொண்டு வரும்போது 8 டிகிரி, அப்ப இந்தியா எங்க ஸ்டார்ட் ஆகுது? 8 டிகிரி 4 மினிட்ஸ். அதுதான் இந்த 8 டிகிரி 4 மினிட்ஸ். மேப்ல தெளிவா பார்த்து புரியணும். நீங்களும் ஸ்கூல் புக் வச்சிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம அட்மிஷன் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கூல் புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க பயப்பட தேவையில்ல. சரிங்களா? நீங்க வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் வந்து உங்களுக்கு கொரியர் வந்துடும். அதை பார்த்து நீங்க படிச்சா போதும். ஓகேங்களா? இப்ப 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடாச்சத்துல இருக்கு. சரி, இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்படியே போறோம் மேல. ஓகேங்களா? மேல போனா இந்தியா எங்க போய் முடியுது அப்படின்னு வந்து பார்த்தா இங்க முடியுதுப்பா. இந்த கோடு போட்டுருக்கோம் பாத்தீங்களா? அப்ப இந்த இடம் எத்தனாவது கோடு? நாங்க 36 இருக்கா, 36க்கு மேல ஒரு 7 இருக்கு அப்படின்னு அர்த்தம். 36 டிகிரி 7 மினிட்ஸ்ல முடியுது. ஓகேங்களா? புரியுதா இது உங்களுக்கு? இது உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நினைக்கிறேன். அதான் 36, அதாவது எங்க சார் 7 எல்லாம் கவுண்ட் பண்ணலன்னா தோராயமா, அதாவது அவங்களுடைய எக்ஸாக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அச்சக்கோடு தீர்க்க கோடுன்னு ஃபுல்லா வரைஞ்சு பார்த்தோம்னா கரெக்டா அந்த 7 கோடு அங்க நிற்கும். நமக்கு சும்மா புரியணுங்கிறதுனால 36 மினிட்ஸ் 7ன்னு வந்து நீங்க கெஸ் பண்ணி வேண்டியதான். அப்ப இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை மறக்காம படிக்கணும். மேப் ஜியோகிராஃபியை பொறுத்தளவு மேப்பை ஞாபகம் வச்சுட்டு படிக்கணும். சரிங்களா? அடுத்தது அடுத்தது என்ன? இங்க பாருங்க, அடுத்து கிழக்கு தீர்க்கம். கிழக்கு தீர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா 68 7 97 25 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எழுதிக்கலாமா? ஓகே, இப்ப வந்து பாருங்கப்பா, இப்ப கிழக்கு தீர்க்கம். இப்ப இந்தியாவுடைய கிழக்கு கோடு தீர்க்க கோடுகளை வந்து பாருங்களேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு தீர்க்கம் அப்படின்னா மேல இருந்து இப்படி போகணும்ப்பா. ஓகேவா? அப்ப 68 இங்க இருக்கா, 72. அப்ப இந்த பக்கம் டிராவல் பண்ற மாதிரி கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? கிழக்கு நோக்கி போகணும். ஓகேங்களா? அப்ப பாருங்க, இந்த கோடை பாருங்க, இது 68வது தீர்க்க கோடா. அப்படியே இங்க வந்தீங்க அப்படின்னா நல்லா பார்க்கணும். நீங்க இந்த மேப் வந்து ரொம்ப மைன்யூட்டா பார்த்தாதான் கிடைக்கும். 68 டிகிரி 7 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது டச் ஆகும் இந்தியாவுடைய கோடு. 68 டிகிரி 7 மினிட்ஸ்ல. இது இந்த மேப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. நீங்க வந்து இதுக்குன்னு அட்லஸ்ன்னு ஒண்ணு விற்பாங்க. அந்த அட்லஸ் வாங்கி பாத்தீங்கன்னா கிளியரா வந்து பாத்தீங்கன்னா அதுல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் இப்படி டிராவல் ஆகி போதா, இப்படி டிராவல் ஆகி போகும்போது இது எங்க முடியுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 96 கொடுத்துருக்காங்களா, நமக்கு எது முடியும் 97. அப்ப 96ல இருந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 97ல இந்த இடத்துல முடியணும் மேப்ல. சரிங்களா? அப்ப அங்கதான் முடிஞ்சிருக்கு. பட் இந்த மேப் வந்து நமக்கு அப்படி இருக்கு. ஸ்கூல் புத்தகத்துல கொடுத்துருக்க மேப் இப்படிதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கு அப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இவ்வளவுதான்ப்பா இந்த இந்த கால்குலேஷன் நம்ம இப்படிதான் பார்க்கணும். ஓகேங்களா? அச்ச தீர்க்க பரவலின்படி இந்தியா முழுவதும் வடகிழக்கு அரைகோளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எங்க சார் பார்க்கணும்? ஓகேப்பா, ஒரே நிமிஷம்ப்பா. ஓகே, இப்ப எடுத்துக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மேப் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குமா, அதாவது இப்ப நீங்க பாக்குறீங்களாப்பா, இப்படி மேல இவ்வளவு இடம் இருக்குன்னு பார்க்க கூடாது. பூமி வந்து இப்படி ரொட்டேஷன்ல இருக்கும் இல்லையா, அதனால அவ்வளவுதான் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான்ப்பா இருக்கும் பூமி. இது வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரிப்பா. இது வந்து கடகரகை 23 டிகிரி. நீங்க படிச்சிருப்பீங்க. இந்தியாவின் குறுக்காக செல்லும் ஒரே கோடு வந்து பாத்தீங்கன்னா கடகரகை தான். இந்தியாவை இரு சம பகுதிகளாக பிரிக்குது. இப்ப அதுல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க வாங்க படிச்சு பார்த்துடலாம். இங்க இருக்கு. அச்சதீக்க பரவலின்படி இந்தியா முழுவதும் வடக்கு மற்றும் கிழக்கு அரைகோளத்தில் அமைந்துள்ளது. ஓகேப்பா. இப்ப இது 0. இந்த 0க்கு மேல போனா அது வடக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அச்சதீக்க பரவலின்படி இந்தியா வட அரைகோளத்தில் அமைந்துள்ளதா? கரெக்ட்.
ஓகேங்களா. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க கோடு இங்க இருக்கு. இங்க இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வரோம். இது கிழக்கு பகுதியில தான் நம்ம இப்ப கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா 68 இங்க இருந்துச்சு, 97 வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்டு வந்து 97, இந்த எண்டு வந்து பாத்தீங்கன்னா 68. அப்போ அச்சதிக்க பலன்படி இந்தியா வட அரைகோளத்திலும் கிழக்கு பகுதியிலும் அமைஞ்சிருக்குங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட். இது இப்படியே கேட்டுருவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கணும். நான் இப்ப நம்ம நடத்துறது வந்து எஸ்ஐ லெவலுக்கு நடத்திட்டு இருக்கோம்ப்பா. நீங்க ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். இந்த கான்செப்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க அடிச்சிடலாம். சரிங்களா, அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. சரிங்களா, இப்ப இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணிடணும். ஓகேவா. அடுத்தது இந்தியாவின் தென்கோடி முனை பகுதியான இந்திரா முனை 6 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவில் அமைந்துள்ளது. இப்ப இந்த தீவு கூட்டத்துக்கு போயிடணும். ஓகேங்களா. இப்ப இந்தியா வந்து நம்ம இங்க பார்த்தது வந்து 8 டிகிரியா. இப்ப இந்த தீவு கூட்டங்கள் இங்க இருக்கு பாருங்க. இந்த எண்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா 6 டிகிரி. ஆனா நம்ம இங்க இந்தியா வந்து கன்னியாகுமரியில ஸ்டார்ட் ஆகுறது 8 டிகிரி 4 மினிட்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 டிகிரிலேயே நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு தீவு இருக்கு. அந்த தீவோட இதுதான் இது. இதுக்கு பேர் தான் இந்திரா முனை அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, மேல ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை 6 டிகிரி 45 மினிட்ஸ் வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுல அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இந்திய நிலப்பகுதியினுடைய தென்கோடி தான் கன்னியாகுமரி. இப்ப நம்ம ஜென்ரலா அவங்க கால்குலேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க. நீங்க இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை வந்து பாத்தீங்கன்னா 6 டிகிரி 45 மினிட்ஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்குலேஷனை நீங்க மாத்தி கூட பயன்படுத்த முடியும். சரிங்களா. இப்ப அவங்க கேக்குறாங்க தென்கோடி முனையிலிருந்து அதாவது வட அச்சத்தை எழுதுங்க அப்படின்னா இந்தியா 6 டிகிரி 45 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரையிலும் பரவி இருக்குங்கிறதும் கரெக்ட் தான். சரிங்களா. அவங்க எங்கிருந்து கேட்கறாங்கன்ற பொறுத்தா இது பெருசா ஸ்டேட்மெண்ட்ல தான் வரும். இந்த மாதிரி குழப்பற மாதிரி உங்களுக்கு எழுதுங்கலாம் சொல்ல மாட்டாங்க இது வரைக்கும் கேட்டது. ஓகேங்களா. இந்தியாவின் வடமுனை இந்திரா கோல் அப்படின்னு அழைக்கப்படும். இந்தியாவில மேல இருக்கு பாத்தீங்களா, இது இந்த லைன் இந்த எண்டு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அழைக்கப்படுது, வடமுனை இந்திரா கோல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. இந்திரா முனைனா கீழே, இந்திரா கோல் அப்படின்னா மேல. ஓகேங்களா. அடுத்தது நீளம் கொடுத்துருக்காங்கப்பா. இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை வந்து பாத்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர் நீளம் உடையது. அதே மாதிரி மேற்கே குஜராத்தில் இருக்கிற ரான் ஆஃப் கட்சில இருந்து கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை வந்து 29-33 கிலோமீட்டர் உடையது. ஓகேங்களா. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இங்க மேல பாயிண்ட் பண்ணோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் போகணும். ஓகேங்களா. இப்ப கன்னியாகுமரி வரைக்கும் இந்த லென்த் ஃபுல்லா ஸ்ட்ரெயிட். இந்த ஸ்ட்ரெயிட் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் சொல்றாங்க, 3214 கிலோமீட்டர் நீளம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த லென்த். ஓகேங்களா. இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் அதிகபட்ச லென்த் இதுதான், இந்த பக்கம் வந்து அதிகபட்ச லென்த் இதுதான். ஓகேங்களா. அப்ப குஜராத்ல இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்சில இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் 2933. ஓகேங்களா. 2933 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் பரவி காணப்படுது இந்தியா. சரிங்களா. இதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போதையும் நம்ம படிச்சதுல இருந்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்க டீடைல்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பார்த்தாலே புரிஞ்சிடும். ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக நிலையில வந்து பாத்தீங்கன்னா வங்காளதேசத்துக்கு பகிர்ந்துக்குதுன்னு சொன்னோமா. இப்ப இந்த மேப்பை பாருங்க, இந்தியாவோட ஸ்டேட் இதுவும் இந்தியாவோட ஸ்டேட், இதுவும் இந்தியாவோட ஸ்டேட். இது அப்ப அப்படியே டச் ஆகி போகுது. ஓகேங்களா. அப்ப இவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணி வளைஞ்சு ரொம்ப போறதுனால இந்தியா அதிகபட்சமான நிலையிலே வந்து பாத்தீங்கன்னா வங்காளதேசத்தோடு தான் பகிர்ந்துக்கிறாங்க. அதே மாதிரி குறைந்தபட்சத்தை பாருங்க, குறைந்தபட்சம் இங்க பாருங்க ஆப்கானிஸ்தான் பாருங்க, சும்மா ஒரு கோடு தான். இந்த ஒரு கோடு தான் 106 கிலோமீட்டர். ஓகேங்களா. அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். வேற என்ன டீட்டெயில் பார்த்தோம், மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா. மேல டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா. அப்போ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வரைக்கும் பார்த்தாச்சு, நீல அகலம் வரைக்கும் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது கடகரேகை. நம்ம முன்னாடியே சொன்னோம் 23 டிகிரி வடாட்சமான கடகரேகை இந்தியாவின் மையப்பகுதியாக அமைந்துள்ளது. செக் பண்ணிடலாமா, இங்க 8 டிகிரி இருக்கா, 12 டிகிரி இருக்கா, 16 இருக்கா, 20 இருக்கா, இந்த போட்டு நம்ம 23 டாட் டாட் டாட்டா வச்சுட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடகரேகை. இப்ப வந்து கடகரேகை இந்தியாவை 2 சமபாகங்களாக பிரிக்குது அப்படின்னா அது சரிதான். இப்ப இந்த கடகரேகை பத்தி பார்க்கணும் அப்படின்னா என்ன சார் கடகரேகை அப்படின்னா ஒண்ணு இல்லப்பா, நான் சும்மா ஷார்ட்டா சொல்ல முடிஞ்சா சொல்றேன். நம்ம இதுக்கு தனியா டாபிக் இருக்கு. சரிங்களா. எம்டி பேஜஸ் இல்ல, ஏதாவது ஒரு எம்டி பேஜ் இப்ப இங்க நடத்துறேன்ப்பா. ஓகே ஓகேப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்கப்பா. ஓகே, இது 0 டிகிரிப்பா பூமத்திய ரேகை. இது கடக ரேகை, இது மகர ரேகைப்பா. ஓகேவா.
இது என்ன என்ன சார் இந்த 23.5 என்ன சார் கடகரேகை மகர ரேகைனா ஒண்ணு இல்லப்பா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 0ல இருந்து இந்த 23 வரைக்கும், இந்த 0ல இருந்து இந்த 23 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய வெப்பமான கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா படக்கூடிய ஏரியா இது. ஓகேங்களா? அதனால இதை வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? இந்தியாவுடைய பாதி கடகரேகையில் இருக்கும், மீதி வந்து பாத்தீங்கன்னா கடகரேகை. அப்போ சூரியனுடைய வெப்பம் இங்க அதிகமா பண்றதுனால இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதியாகவும், இதுக்கு மேல இருக்க பகுதி அடுத்தது 66 வரைக்கும் இருக்கும். 66 வரைக்கும் கொஞ்சம் மித வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க. இது இப்ப இந்தியாவுடைய பாதிக்கு கீழே வெப்பமண்டல பகுதி, பாதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மித வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலாம் உரை பனியா இருக்கும். சரிங்களா? அதை பத்தி நமக்கு தேவையில்ல. இப்ப இந்த கான்செப்ட் வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவில தெற்கு பகுதியில ஏன் பனியாறுகளே இல்லை அப்படின்றது இதுதான் ரீசன். சரிங்களா? இந்தியாவுடைய பாதி, அதாவது இந்த 23க்கு கீழே இருக்கிறது எல்லாமே தென்பகுதி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய நேரடி வெப்பத்தின் தாக்கத்துல இருக்கிறதுனால இந்த பக்கத்துல பனியாறுகள் எதுவுமே இல்லை. ஆனா மேல் பகுதி மித வெப்பமண்டல பகுதியில இருக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல போக 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 இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பனியாறுகள், பனிமலைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவாகிறதுக்கு காரணம். உங்களுக்கு வந்து இப்ப புரியுதா? அததான் அவங்களும் கொடுத்திருக்காங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 23 வடக்கச்சியமான கடகரேகை இந்தியாவின் மையப்பகுதியா அமைஞ்சிருக்கு. ஆமா, கரெக்ட் தான் அது. சரிங்களா? அடுத்தது, இந்த கடகரேகை இந்தியாவை இரு முக்கிய பகுதிகளாக பிரிக்கிறது. வெப்பமண்டலமாகவும் வடப்பகுதி மித வெப்பமண்டலமாகவும் அமைந்துள்ளது. புரியுதுங்களா? இந்த கடகரேகை மகர ரேகை பத்தி ஒரு தனியா வந்து ஒரு யூனிட் இருக்கு. அதை நான் நடத்தும் போது இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு அவுட்டர் லைன் வந்து இப்ப சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். இது ஃபுல்லாவே நம்ம நடத்தி விட்டுறலாம். சரிங்களா? இப்ப நிர்வாக பிரிவுகள். இந்தியா நிர்வாக வசதிக்காக 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? உங்க பள்ளி பாடப்புத்தகத்துல இருக்கு. ஒரு சில நீங்க பழைய ஸ்கூல் புக்கா வச்சிருந்தீங்க அப்படின்னா டேட்டா ஏதாவது தப்பா இருக்கும், அதை மாத்திக்கோங்க. சரிங்களா? கரண்ட் டேட்டானோ அந்த ட்ரெண்டுக்கு நம்ம மாறிக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா சேஞ்ச் ஆகிற விஷயம். இது டெய்லி தான் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனாலும் நல்ல நியூஸ் நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்தியாவின் திட்ட நேரம். இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள குஜராத் முதல் கிழக்கு பகுதியில் அருணாச்சல பிரதேசம் வரை வந்து பாத்தீங்கன்னா 30 தீர்க்க கோடுகளை உடையது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எக்ஸாக்டா 30 கிடையாது, 29 புள்ளி சம்திங்ல இருக்கும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம தீர்க்க கோடு தான் பார்த்தோமே மேல, இந்த கோடு. சரிங்களா? இதுதான் தீர்க்க கோடு. 68, 72, 76, 80 அப்படின்னு சும்மா பாயிண்ட் தூரம் தூரமா கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப அதன்படி பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க? இப்ப இதை கால்குலேட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு 97.25, இப்ப 68.7. இப்ப இந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 7 போகாது, 12. 12 போச்சுன்னா 5. இங்க வந்து 6 இருக்கும். இங்க இருந்து அடிச்சோம்னா 2 8 16, 8 இது 8 இருக்கும், 28. புரியுதாப்பா? அப்போ இந்தியாவோட இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் 28.55. ஓகேங்களா? 28.55 தீர்க்க கோடுகளை உடையது. அதை வந்து அவங்க தோராயமா 30ன்னு கொடுத்துருக்காங்க. உங்க பள்ளி பாடத்துல தோராயமானு கொடுத்துருப்பாங்க, அந்த வார்த்தை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்தியா வடமேற்குள்ள குஜராத் முதல் கிழக்கு பகுதியில் அருணாச்சல் சுமார் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? எக்ஸாக்ட் கிடையாது, சுமார் 30 தீர்க்க கோடுகளை உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல அருணாச்சல பிரதேசத்தில் சூரியன் குஜராத்தை விட 2 மணி நேரத்துக்கு முன்னதாக உதிக்குது. அதாவது இந்த 30 தீர்க்க கோடு இருக்கு இல்லையா? அதாவது சூரியன் வந்து ஒரு தீர்க்க கோடை கடக்கிறதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா 68 இருக்கு, 69 வரத்துக்கு 4 நிமிஷம் டைம் எடுத்துக்குப்பா. அதன்படி கால்குலேட் பண்ணும்போது இங்க குஜராத்ல இருந்து இங்க அருணாச்சல பிரதேசம் இருக்கு. இங்க இருந்து சூரிய உதயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இப்ப டிராவல் பண்ணி இங்க ஆரம்பிச்சு இங்க வரணும் அப்படின்னா 2 மணி நேரம் கழிச்சுதான் இந்த டிராவல் இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க 4 மணி ஆகுதுப்பா காலையில. இந்த சூரிய உதயம் 4 சும்மா ஒரு 6 மணி வச்சுக்கலாம். 6 மணிக்கு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தை உதிக்குது அப்படின்னா இந்த சூரிய உதயம் இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரத்துக்கு கரெக்டா 2 மணி நேரம் கேப் இருக்கும். சரிங்களா? அப்போ 2 இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேர வேறுபாடு மிச்சமா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 6 மணி அப்படின்னா இங்கேயும் நம்ம 6 மணி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க 6 மணினா டிராவல் ஆகி வரும்போது இங்க 8 மணி இருக்கும். ஆனா இங்க வந்து இப்பதான் விடிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த நேர வேறுபாட்டை தவிர்க்கிறதுக்கு தான் 82.5 கிழக்கு தீர்க்கம், அதாவது சமமா பிரிச்சிருக்காங்க, சென்டர்ல பிரிக்கிறாங்க. இது வந்து 82 கிழக்கு தீர்க்க ரேகை இந்தியாவின் மத்திய நேர மையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இப்ப இங்க ஒருத்தருக்கு 6 மணினா இங்க அவர் என்ன சொல்லுவாரு? எனக்கு 4 மணி தான் சொல்லுவாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரச்சனை நடுவு ஒரு கோட்டை போட்டு இந்த ஸ்டேட்ல ஒரு டைம் இருக்கு, இந்த டைம் தான் நீங்களும் வச்சுக்கணும், இந்த டைம் தான் நீங்களும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 82.5 கிழக்கு தீர்க்க ரேகை. ஓகேங்களா? இந்த தீர்க்க ரேகை எந்த ஸ்டேட் வழியா போகுது கொடுத்துருக்காங்க பாருங்க. மிர்சாப்பூர், அலகாபாத் அருகே வந்து பாத்தீங்கன்னா மிர்சாப்பூர் அப்படின்ற இடத்தின் வழியாக போகுது. ஓகேங்களா? இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் நேரத்தை விட 5.5 மணி நேரம் முன்னதாக உள்ளது. ஓகேங்களா?
கிரீன்விச்னா அது ஒரு இடம் இருக்குப்பா. அந்த கிரீன்விச்ல வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 மணி அப்படின்னா நம்ம 5.5 மணி நேரம் முன்கூட்டியே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து அந்த யூனிட் நடத்தும் போது புரியும்பா. இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நடத்தலாம், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு புரிய வைக்கணும். இது வந்து சும்மா ஒரு டெமோ கிளாஸஸ் மாதிரி தான், நம்ம லைவ் எப்படி எடுக்க போறோன்றதுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் கொடுத்தா உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல இருக்க ஒரு வரையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நீங்க வந்து எந்த டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், போலீஸ் எஸ்ஐ எந்த எக்ஸாம் எடுத்துட்டாலும் உங்களுடைய ஜாகிரபி சிலபஸ்ல 100% சிலபஸ்ல 70% வந்து பாத்தீங்கன்னா 10th ஜாகிரபில கவர் ஆயிடும். நீங்க 10th ஜாகிரபி கம்ப்ளீட்டா கவர் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? அடுத்தது இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்தியாவினுடைய இயற்கை அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வடக்கில் கம்பீரமான இமயமலை தொடரையும், தெற்கில் அழகான இயற்கையான கடற்பகுதியையும், மேற்கில் பாலைவன பகுதியிலையும், கிழக்கில் இயற்கை பாரம்பரிய பகுதியிலையும் கொண்ட ஒரு சிறந்த புவியியல் அமைப்பை கொண்டது. ஆமா, சொல்லிருக்க டேட்டாலாம் வந்து மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்தியாவினுடைய நிலப்பரப்பு பல்வேறு இயற்கை நிலத்தோற்ற மாறுபாடுகளை கொண்டுள்ளது. இந்தியாவின் இயற்கை அமைப்பை 5 பெரும் பிரிவுகளாக பிரிச்சு வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்தியாவின் இயற்கை அமைப்பை எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டுருவாங்க. 5. ஓகேங்களா? அந்த 5 என்னென்னு ஒண்ணு பார்க்கலாம். சரிங்களா? அதன்படி இது ஒரு மேப்பா. இப்ப நம்ம நடத்த போறது இந்த மேப் வச்சுதான் நடத்த முடியும். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு புரியும். அதன்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இந்தியாவுடைய இயற்கை பிரிவு 5 பிரிவு என்னென்ன இருக்கு? வடக்கு மலைகள்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த வடக்கு மலைகள்ல என்ன இருக்குன்னா இமயமலை, அந்த முக்கியமான மலைகள் எல்லாமே இந்த வடக்கு மலைகள் கீழே வரும். ஓகேங்களா? அடுத்தது வடபெரும் சமவெளிகள். இந்த வடபெரும் சமவெளிகள்ல என்ன வரும் அப்படின்னா அந்த முக்கியமான ஆறுகள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கங்கை, யமுனை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆறுகளால உருவாக்கக்கூடிய சமவெளிகள் எல்லாமே இந்த டாபிக் கீழே வரும். ஓகேங்களா? அடுத்தது தீபகற்ப பீடபூமிகள். இது வந்து பாத்தீங்கன்னா தக்கான பீடபூமி உள்ளிட்ட தீபகற்ப பீடபூமிகள் எல்லாம் இதுல வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது கடற்கரை சமவெளிகள். மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளிகளை மொத்தமா அந்த டாபிக்ல பார்த்தோம். தீவுகள்ன்றது மொத்த தீவு கூட்டம். லட்சத்தீவு, நமக்கு இந்தியாவுக்கு சொந்தமான தீவுகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா எரிமலை இருக்குது, எந்த தீவுல மக்கள் வாழ முடியும் உள்ளிட்ட டீடைல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கும். இது உங்களுடைய பழைய பள்ளி பாட புத்தகத்துல 6 பிரிச்சிருப்பாங்க. இதுல 6ல 1 என்ன மிஸ் ஆயிருக்குன்னா பாலைவனம் அப்படின்னு தனியா கொடுத்துருப்பாங்க. இது உங்க ஸ்கூல் புத்தகத்துல இருந்தா மாத்திக்கோங்கப்பா. ஓகேங்களா? பாலைவனம்னு ஒண்ணு ஆட் பண்ணி மொத்தம் 6 கொடுத்துருந்தாங்க. இப்ப வந்து அதை 5ஆ மாத்திருக்காங்க. அந்த பாலைவனத்தை வடபெரும் சமவெளிகள்ல இணைச்சிட்டாங்க. சரிங்களா? இப்ப அந்த வடபெரும் சமவெளிகளுக்குள்ள அந்த பாலைவனம் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது வடக்கு மலைகள். இதுல இமயமலை. இமயமலையை பத்தி ஒரு முக்கிய தகவல் என்னென்ன இருக்குது? இமயமலை உலகின் இளமையான மலைத்தொடராகவும் மிக உயரமான மலைத்தொடராகவும் இருக்கு. ஓகேங்களா? உலகிலேயே மிக உயரமான மலை வந்து பாத்தீங்கன்னா இமயமலை தான். இதனுடைய மொத்த உயரம் வந்து பாத்தீங்கன்னா 8848 மீட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப சொல்ல போனா 8.8 கிலோமீட்டர் ஹைட்டுப்பா. ஓகேங்களா? 1000 மீட்டர்னா 1 கிலோமீட்டர். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1500 ஓடுவீங்க இல்லையா? எத்தனை ரவுண்ட் ஓடுவீங்க? 400 மீட்டர். 400 மீட்டருக்கு 3.25 ரவுண்ட் ஓடுவீங்க. ஓகேவா? 3.25 ரவுண்ட் ஓடுவீங்க. 3.75 3.25 ரவுண்ட் ஓடுவீங்க. அந்த 3.25 ரவுண்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 8 மடங்கு ஓடணும். ஓகேங்களா? மேல ஹைட்ல தரையில ஓரத்துக்கு மேலக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உலகின் உயரமான மலை அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த இமயமலை தொடர். ஓகேங்களா? புவியின் மேலடுக்கு பேரியக்க விசை காரணமாக நிலப்பரப்பு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக இமயமலை உருவாகிருக்கு. ஒண்ணு இல்லப்பா, இது வந்து பாத்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கடலா இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து வந்தக்கூடிய புவித்தட்டு நகர்வின் காரணமாக இங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா அது மேல மோதி இந்த கடலோட சேர்த்து அது மடிக்கப்படுது. 1 by 1 மடிக்கப்பட்டு அப்படியே மேல எழுந்திருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் அது மடிப்புகள் உருவாயிருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப இளமையான மடிப்பு மலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப புவித்தட்டு, அதாவது இது உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்குப்பா. நம்ம இதெல்லாம் வந்து புதுசா இருக்க மாதிரி இருக்கும். இந்த யூனிட் டேரக்டா பார்க்கறதுனால இது தனியா ஒரு டாபிக் இருக்கு. புவித்தட்டு அப்படின்னு இருக்கும். இந்த புவித்தட்டு நகர்ந்து இன்னொரு தட்டு மேல போய் இப்படி ஒரு தட்டா இருக்கும். அதாவது தட்டுன்னா அந்த தட்டுலப்பா ஒரு பூமியோட ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா அப்படி மிதந்துகிட்டு இருக்கு இப்ப கடல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியான்னு இருக்கா, இப்ப இந்தியா வந்து ஒரு தட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து சீனா ஒரு தட்டு, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அப்படி கிடையாது. சீனா ஒரு தட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பூமியில இருக்கக்கூடிய அந்த தண்ணியில மிதந்துட்டு இருக்கு. இந்த நிலம் மட்டும் நகர்ந்து இப்ப ஒரு இது பிக்ஸ்டா நின்றுச்சு, இன்னொரு இது போய் மோதுது அப்படின்னா இது மோதின உடனே அங்க இருக்க மண்ணு வந்து பாத்தீங்கன்னா அழுத்தப்பட்டு மேல உயர்த்தப்படும். சரிங்களா? அங்க இருக்க மலைகளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும். ஓகேங்களா? நம்ம நினைவும் சும்மா மண்ணு கிடையாது. இவ்வளவு பெரிய வெயிட், இவ்வளவு கெப்பாசிட்டி போய் மோதும் போது அது மடிக்கப்படும். அந்த மாதிரி இது ஸ்டேபிளா நிற்கும் போது இது மூவ் ஆகி அடிக்கிறதுனால அப்படியே ரெண்டுமே மூவ் ஆனா போயிடும். பட் ஒன்னு பிக்ஸ்டா இருக்கும்போது ஒண்ணு போய் இடிக்கும் போது மடிக்கப்பட்டு நடுவுல பிதுங்கிட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி பிதுங்கப்பட்டு மலைகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாயிருக்கு. ஓகேங்களா? இப்ப இமயமலை மேற்குல இருக்கிற சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து கிழக்குல இருக்க பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு பரவி இருக்கு. சரிங்களா? இது மேப் பார்த்தா தான் புரியும். இங்க இருக்குப்பா சிந்து பள்ளத்தாக்கு. இங்க இருந்து
இது வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா, 2500 கிலோமீட்டர் நீளம்பா. 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பரவி இருக்குது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மேப்பை பாருங்களேன், ஒரு வில் போன்ற வளைஞ்சு காணப்படும். ஓகேங்களா, இந்த மொத்த நிலப்பரப்பும் அதை அப்படியே கொஸ்டினோட கேட்டிருக்காங்க. சரிங்களா, இமயமலை வந்து பாத்தீங்கன்னா வில் போன்று வளைந்து காணப்படும். 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. ஓகேங்களா, இந்த இமயமலையின் அகலம் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் ஆகும், அருணாச்சல பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் ஆகும் மாறுபடுது. ஓகேங்களா, இப்ப மேப்ல பாருங்க, எங்க காஷ்மீர் அந்த மார்க் பண்ணிருக்காங்க, அந்த டார்க்கா தெரியுது பாத்தீங்களா, அந்த கலரு, இந்த கலர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் சொல்றாங்கப்பா. இப்ப ஜம்மு காஷ்மீர் பகுதியில இவ்வளவு அகலம் 500 கிலோமீட்டர் அகலத்துக்கு இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு தான் பரவி இருக்கு, இது 200 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா டிஃபரன்ஸ்? இந்த மாதிரி அந்த மேப்பை வச்சுக்கிட்டு படிக்கணும், அப்பதான் மறக்காது. சரிங்களா, நம்ம எப்பவுமே மேப் வச்சு நடத்திடுவோம், என்ன சொல்றேன். ஓகேங்களா, அதாவது பாமீர் முடிச்சு உலகின் கூரை என்று அழைக்கப்படுது. பாமீர் முடிச்சு இந்த இருக்கு பாத்தீங்களா, பாமீர் முடிச்சு இது உலகின் கூரை அப்படின்னு அழைக்கப்படுது. சும்மா ஒரு 1 மார்க் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோம். சரிங்களா, அதை பத்தி நம்ம பெருசா ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல, அது வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து எதுவும் கிடையாது. அடுத்தது, இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கிழக்கு நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. கரெக்டா? அடுத்தது, ஹிமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பனிகளின் உறைவிடம் என்று பொருள் தருகிறது. இது கரெக்டுப்பா, இது கேட்டுருவாங்க. சரிங்களா, ஹிமாலயா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு வந்து என்ன பொருள் கொடுப்பாங்க? பனிகளின் உறைவிடம், இல்ல பனி உறைவிடம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இமயமலையின் முக்கிய பிரிவுகள். ஓகேங்களா, இந்தியாவுடைய வடக்கு மலைகள் 3 முக்கிய உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. என்னது? டிரான்ஸ் இமயமலை, அதாவது மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மத்திய இமயமலை, இதுதான் உண்மையான இமயமலைகள். ஓகேங்களா, உயரமான இமயமலைகள். கிழக்கு இமயமலைகள் அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு பேரு. இந்த ஒரு இமயமலை பாட்டுக்குள்ளேயும் நம்ம போய் ஒண்ணு பார்க்கணும். அதாவது இப்ப டாபிக் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது வடக்கு மலைகள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு 5 பிரிவா பிரிச்சிருக்காங்க. இதுல ஒரு பிரிவு தான் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மலைகள். அந்த வடக்கு மலைகள்ல ஒண்ணுதான் இமயமலை. அந்த இமயமலையை 3 பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க. இமயமலைன்றது ஒண்ணு, அதுல 3 பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த 3 பிரிவு தான் டிரான்ஸ் இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை அப்படின்னு 3 பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப இதுல ஒன்னையும் தனித்தனியா பார்க்கணும். இப்ப டிரான்ஸ் இமயமலை எடுத்துக்கோங்க. டிரான்ஸ் இமயமலை இமயமலையின் வடக்கே அமைஞ்சுள்ளது. ஒன்னும் இல்லப்பா, அந்த 500 மீட்டர் இங்க டிஸ்டன்ஸ், இங்க வந்து 200 மீட்டர் பார்த்தாலும் டிஸ்டன்ஸ். இதுல மொதல் பகுதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பகுதியில் இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலைத்தொடர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் ஊடகம் பகுதியில் ரொம்ப அதிகமா காணப்படுது. ஓகேங்களா, அடுத்தது, இந்த மலைத்தொடர் திபெத்தில் அதிகமாக இருப்பதால் திபெத்தியன் இமயமலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இப்ப கேள்வி இதுதான், அதாவது திபெத்தியன் இமயமலை என அழைக்கப்படுறது எதுனா டிரான்ஸ் இமயமலை. ஓகேங்களா, டிரான்ஸ் இமயமலைக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா திபெத்தியன் இமயமலை அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா, அடுத்தது, இந்த மலைத்தொடரின் அகலம் எல்லை பகுதியில் 440 கிலோமீட்டராகவும் சுமார் மைய பகுதியில 225 கிலோமீட்டராகவும் காணப்படுது. ஓகேங்களா, அடுத்தது, இப்பகுதியில் காணப்படும் பாறைகள் டெர்சீரியட் கிரானைட் பாறைகள். இந்த பகுதியில வந்து ஒரு சில பாறைகள் கிடைக்குது, அது வந்து பாத்தீங்கன்னா டெர்சீரியட் கிரானைட் பாறைகளா இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது, கடலடி உயிரின படிமங்களால் கொண்டதாகவும் இருக்கு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அங்க கடல்லாம் இருந்து மடிக்கப்பட்டதுனால அந்த கடல் வந்து அழிஞ்சதுக்கான அந்த இதெல்லாம் கிடைக்குது. அந்த கடலடி உயிரின படிமங்களும் கிடைக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மலைத்தொடர்ல ஜாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம் போன்ற முக்கிய மலைத்தொடர், நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த டிரான்ஸ் இமயமலையில மலைத்தொடர்கள் தான் காணப்படுது. ஓகேங்களா, ஜாஸ்கர், லடாக், கைலாஷ், காரகோரம் உள்ளிட்ட மலைத்தொடர்கள் தான் காணப்படுது. அது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. இதுதான் முக்கியமானது. ஓகேங்களா, டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அடுத்த பார்ட்ல இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ் இமயமலையில அந்த மாதிரி கிடையாது, வெறும் மலைத்தொடர்கள் தான் இருக்குது. ஓகேங்களா, ஓகேப்பா, நம்ம சொன்ன மாதிரி இப்ப நம்ம நடத்தணும் இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் இருக்க போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டர் கிளாஸ், லைவ் கிளாஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஆன்லைன் வகுப்புல இணையன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தயாரா இருங்க. சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிடுவோம். நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஸ்கூல் புக் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லாம் முடிஞ்சிருக்கும். 6வது அதை நீங்க அரேஞ்ச் பண்ண வேண்டியது 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல், சமூக அறிவியல், தமிழ் மற்றும் கணக்கு, முடிஞ்சா கணக்கு, இந்த புத்தகங்களை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க தனியா பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு சிம்பிளா விலை கம்மியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி படிக்க முடியும் அப்படி படிச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்ல புத்தகமா வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி லைவ் அண்ட் ரெக்கார்டர் கிளாஸ் இருந்துரும். அதே மாதிரி கம்ப்ளீட்டா போலீஸ் சிலபஸ் கவர் பண்ணி கொடுத்துருவோம். டெய்லி கிளாஸஸ் ப்ராக்டிஸ் வச்சிருவோம். டாபிக் வைஸ் ஈஸி எக்ஸ்பிளனேஷன், ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து வீக்லி டெஸ்ட் கொடுக்க முயற்சி பண்ணிடுவோம். சரிங்களா, வீக்லி ஒரு டெஸ்ட்டோ அல்லது டெய்லி எப்படியோ உங்களை வந்து நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணா உங்களுக்கு வந்து, அதாவது நீங்க
அந்த விஷயம் கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், அவ்வளவுதான். அதை மட்டும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் செக்ஷன் இருக்கும். லாஸ்ட் மினிட்ஸ்ல வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவோம். சரிங்களா? பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவாக ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி தான் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுப்பேன். அதே மாதிரி நம்மளுடைய சிறை டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் 6 மாசம் போது நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்க வந்து படிச்சுட்டே இருக்கும்போது கூட நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் ஒன்றும் கிடையாது. இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். அங்க வந்து நம்ம நடத்துறதுல டெஸ்ட் வைப்போம். இது பர்டிகுலரா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துரும். இதுல இருந்து நம்ம டெஸ்ட் வைப்போம். சரிங்களா? ஸ்கிரீன்ல நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஷெட்யூல் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுத்த மத்திய இமயமலை இந்த டாபிக் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்ப்பா. சரிங்களா? இப்போ டெமோ வந்து நம்ம இப்படி நடத்த போறோம் அப்படின்றத சொல்றதுக்காக தான். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம எந்த அளவுக்கு நடத்திருக்கோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து சைக்காலஜி மேக்ஸ் எப்படி சார் நடத்துவீங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அடுத்ததான் இப்ப நம்ம இப்படி நடத்திட்டோமா, இதுக்கு அடுத்து நம்ம என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா நடத்தினதுல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் ரெடி பண்ணிடுவோம். சரிங்களா? அந்த ரெடி பண்ணி வச்சுக்கோம் பாத்தீங்களா? முடிஞ்ச அளவு இது வந்து 10th ஜியோகிராஃபில முதல் யூனிட் தான். இந்த முதல் யூனிட்ல ஒரு 50 கொஸ்டின். சரிங்களா? நம்ம 100 கொஸ்டின் கூட எடுக்க முடியும். ஒரு யூனிட்ல இருந்து 50 கொஸ்டின். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 5 யூனிட்ல இருந்து வந்து உங்களுக்கு 250 கொஸ்டின் நம்ம டெஸ்ட் வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 50 கொஸ்டின். சரிங்களா? 50 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துரும். சரிங்களா? டெஸ்ட் கொடுத்துரும். அதுக்கான ஆன்சர் கீயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து இந்த மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்க அதை பார்த்து டெஸ்ட் மெட்டீரியல் ஓகே தான். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம நடத்துறோம், அது சம்பந்தமா டெஸ்ட் வைக்கிறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் இந்த ஆன்சர் கீ கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப் நம்ம இப்போ நடத்தணும் இல்லையா, இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்றேன், நம்ம ஸ்கூல் புக்கை தான் உங்களுக்கு புரிய வைக்க போறோம். நீங்க பயப்படவே தேவையில்ல. ஏன்னா சார் ஒரு நோட்ஸ் நடத்துறாரு, நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. ஸ்கூல் புக்கை தான் புரிய வைக்க போறோம். இந்த 10th ஜியோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்ப ஸ்கூல் புத்தகத்துல ரொம்ப நெருக்கமான வார்த்தைகள் இருக்கும். அங்க போய் இடையில எழுதுனா உங்களுக்கு சிரமமா இருக்கும்ன்றனால நம்ம தனியா வந்து டைப் பண்ணிருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் மட்டும் டைப் பண்ணி உங்களுக்கு நடத்திருக்கேன். இப்ப இது அப்படியே நீங்க ஸ்கூல் புக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு படிங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இதை தான் நடத்த போறோம். நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் இப்படிதான் இருக்க போது. விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. கூடிய விரைவில் நம்ம பேட்ச் லான்ச் பண்ணிடுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணுமா அப்படின்னு டீட்டெயில் மட்டும் கொடுங்க. நம்மளை அப்டேட் பண்ணிக்குவோம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.